பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இந்த தேசத்திற்கு செய்ததை விட, இந்த தமிழக மக்களுக்கு செய்ததை விட தன் குடும்பத்திற்காக எதையும் செய்யவில்லை. தன் குடும்பம் என்றால் இந்த தமிழகம்தான், தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் என்னுடைய வீடு என்று வாழ்ந்தவர் தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவராக தன்னை வளர்த்து கொண்ட ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னை எந்த வகையிலும் வளர்த்து கொள்ளவில்லை. தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான, தன்னுடைய தாய்க்கு தேவையான வசதியை கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செய்து கொடுக்கவில்லை. பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கும் பொழுது பெருந்தலைவர் ஐயா அவர்களுடைய தாயார் பெருந்தலைவரை சந்திக்க வந்தால் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கேட்கும் முதல் கேள்வி, வந்துட்டல பட்டணத்தை ஏதாவது பார்க்கணுமா, இல்லை திருப்பதிக்கு ஏதாவது போய் சாமியுமே கும்பிடணுமா என்ன, அப்படி சாமியுமே கும்பினா கும்பிட்டுட்டு நேரத்தோட ஊருக்கு போய் சேருங்க என்று சொன்னது தான் பெருந்தலைவர் அவர்கள். சிலரை போன்று தன் குடும்பத்தை சுற்றுலா அழைத்து செல்கின்றேன், தன் குடும்பத்தை நான் ஒரு பெரிய விஐபி ஹோட்டலில் தங்க வைக்கின்றேன் என்ற அரசு பணத்தை, மக்கள் வரி பணத்தை வீணடிக்காத ஒரு பெருந்தலைவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் தன்னுடைய வீட்டில் போய் சாப்பிட்டு கூட 25 வருஷம் ஆச்சுங்க. ஒரு முறை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதுரைக்கு ஒரு அரசு நிகழ்வாக வர்றாங்க. வந்தவங்க அப்படியே பக்கத்தில் தன்னுடைய தாயாரை பார்க்கலான்னு போகிறாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி பெருசாக அடிக்கடி அங்கே போகலை. இப்போ அவங்க அம்மா ரொம்ப உடல் முடியாமல் போயிட்டாங்க. ப்ரெஷரு, சுகரு, இப்படி நிறைய உடல் பிரச்சனைகள் இருக்குது. சில நண்பர்கள் சொல்கிறாங்க, காமராஜ் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்குது, ஒரு 8 வந்து பார்த்துட்டு போயிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அன்னைக்கு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டியாங்கிறேன், நேரத்துக்கு சாப்பிட்றியா என்று கேள்வியை கேட்கிறார்கள். அந்த தாய் தன்னுடைய மகன் சாப்பிடுவானா, ஒருவேளை என்னுடைய வீட்டில் சாப்பிடுவானா அப்படின்னு அந்த உடல் முடியாத சூழ்நிலையில் ஏங்குகிறாங்க. அவருடைய பெருந்தலைவருடைய சகோதரி, காமராஜருடைய சகோதரி சொல்கிறாங்க, அண்ணே சாப்பிட்டு போனேன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாய்யா ஒரு வாய் சாப்பிட்டு போயான்னு. இல்லை இருக்கட்டுங்கிறேன், நான் மதுரைக்கு தான் ஒரு சொல்லியாக போகிறேன், மதுரையில் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று பெருந்தலைவர் சொல்ல அந்த அம்மாவால் பேச முடியவில்லை. அந்த அம்மாவினுடைய கண்கள் பேசுகின்றது. கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக அப்படியே வழிகின்றது. இதை புரிந்து கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், சரி நான் சாப்பிட்டு போகிறேன் என்று சொல்லி சாப்பிடுகின்றார். தன்னுடைய மகன் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தன் வீட்டில் சாப்பிடுவதை எண்ணி பெருமையோடு அந்த அம்மா இருந்தார்கள். சில நாட்களிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பல அரசியல்வாதிகளை தன் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை சொத்துக்களையும் சேர்க்கிறார்கள், தன் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த உத்தம தலைவன் தன் தாய்க்கு கூட ஒரு மகனாக சேவை செய்ய முடியாத துர்பாக்கியமான நிலையில் தான் இருந்தார். காரணம், இங்கே இருக்கக்கூடிய பல குடும்பங்களை தன்னுடைய குடும்பமாக எண்ணினார். அதனால்தான் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 1964 ஜனவரி மாதம் புவனேஸ்வரத்தில் நடந்த காங்கிரசினுடைய 68வது மாநாட்டிலே பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். எப்படி தெரியுமா? எப்பவும் போல சாதாரண ஒரு கதர் வேஷ்டி, கதர் சட்டை. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். ஆனால் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஹிந்தியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். நன்றாக உரையாடக்கூடிய வல்லமை உண்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு. அதனால்தான் பல நேரங்களில் வட இந்திய தலைவர்களோடு சரி சமமாக தன்னுடைய கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் பதிவு செய்தார்கள். அங்கே பேசுகிறாரு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழில். அந்த மக்கள் எல்லாம் கைதட்டுகிறார்கள். கூட்டம் முடிகின்றது. பத்திரிகையாளர்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, பிரசிடண்ட்டு பேசும்போது நீங்கள் அவர் கை தட்டுறீங்களே, அவர் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, அவர் என்ன பேசினார்னு எங்களுக்கு தெரியாது. காரணம், அவர் பேசக்கூடிய மொழி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்காக தான் அவர் பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு எளிய மகன், எங்களைப் போல உள்ள ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், எங்களைப் போல ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர். அதனால நிச்சயமா எங்களை பற்றி, எங்களுடைய வளர்ச்சியை பற்றி, எங்களுடைய நலனை பற்றி தான் அவர் பேசியிருப்பாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கைதட்டுறோன்னு சொன்னாங்களாம். அந்த மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால தான் இங்கே இருந்து போய் வட இந்தியாவில் யாரும் அவ்வளவு எளிதாக
மக்களினுடைய மனங்களை கவர்ந்து விடவே முடியாது. ஆனால் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் வட இந்திய மக்களின் ஒட்டுமொத்த மனதையும் அவ்வளவு எளிமையாக கவர்ந்தார்கள். நேரு அவர்கள் ஒரு முறை மதுரைக்கு வரும்பொழுது அப்படியே வீட்டில் போய் அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் அதை மீறி பார்த்தே ஆக வேண்டும், உன்னை பெற்ற அந்த புண்ணியவதை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போய் பார்க்குறாங்க. ஏதோ நேரு அவர்கள் பேசுகிறாங்க காமராஜர் ஐயா அம்மா கிட்ட. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, அம்மா அவர் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு. அந்த அம்மா அந்த புவனேஸ்வரி மக்கள் சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன பேசினாருன்னு தெரியல, ஆனால் என்ன பேசியிருப்பாருன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த புண்ணியவனை பெற்ற புண்ணியவதி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என் மகனை பற்றி எனக்கு தெரியும், என் மகன் எனக்கு நிறைய பெருமைகளை சேர்த்து கொடுத்துட்டான் என்று சொன்னார்கள். அந்த தாய் கடைசி வரை தன் மகனோடு இருக்க வேண்டும், மகனுக்கு ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும், அந்த திருமணத்தின் மூலம் தன்னுடைய மகனுக்கு ஒரு வாரிசு வர வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அது நடக்காமல் போனது. ஆனால் இன்றும் ஒவ்வொரு வீட்டிலும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவருடைய புகைப்படம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் இருப்பார், நாளையும் இருப்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.